ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்பிள் மரம் மற்றும் சிறுவன். ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு. அந்த மரம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் கூட டெய்லியும் அந்த மரத்து கூட விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பையன் வருவான். அந்த பையன் அதோட கிளைகள்ல ஏறுவான், இறங்குவான், தாவி பிடிப்பான், கட்டி பிடிப்பான். அந்த மரத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சந்தோஷமா நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்படி நாட்கள் போக போக அந்த பையன் பள்ளிக்கூடம் போனான். அந்த பையன் பெருசா அந்த மரத்துக்கு வரதில்லை. ஆனா அந்த மரத்துக்கு அந்த பையனோட ஞாபகம் மனசுக்குள்ள ஆழமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் வரான். ஒரு வாலிப வயதுல வரான். வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட வரான். மரம் சொல்லுது, சிறுவனே, நீ என்னை கட்டி பிடிச்சுக்கோ, என் கிளைகள்ல ஓடி ஆடி விளையாடுன்னு சொல்லுது. ஆனா அவன் சொல்றான், மரமே, நான் இப்ப சின்ன பையன் இல்ல, நான் பெரிய பையன் ஆயிட்டேன். எனக்கு செலவுக்கு பணம் வேணும், உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த மரம், என்கிட்ட பணம் கிடையாது, ஆனா என்கிட்ட ஆப்பிள்கள் இருக்கு, இந்த ஆப்பிள்களை பொறிச்சு நீ செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு அந்த பையனும் ஆப்பிள்களை பொறிச்சு அதை வித்து பணமா மாத்திட்டான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த பையன் வரவே இல்லை. ஆனா அந்த மரத்துக்கு அந்த பையன் வருவான் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ஆழமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் வந்தான். வந்துட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு நிக்கிறான். அந்த மரம் எப்பவும் போல, சிறுவனே, நீ என்னை கட்டி பிடிச்சுக்கோ, என் மேல ஏறு, ஓடி விளையாடுன்னு சொல்லுது. ஆனா அந்த பையன் சொல்றான், நான் ஓடி விளையாடுற நிலைமையில் இல்ல, எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும், வீடு இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மரம் சொல்லுது, என் கிளைகளை வெட்டி நீ வீடா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுது. அவனும் கிளைகளை வெட்டிட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த மரம் அவன் வராம கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாள் அந்த பையன் வரான். வந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட நிக்கிறான். அந்த மரம் எப்பவும் போல சொல்லுது, சிறுவனி, நீ என்னை கட்டி பிடிச்சிக்கோ, என் கூட விளையாடுன்னு சொல்லுது. ஆனா அந்த பையன் சொல்றான், நான் இப்ப சின்ன பையன் கிடையாது, நான் வயசானவன் ஆயிட்டேன், என்னால ஒண்ணும் முடியல, இந்த ஆத்த தாண்டி போறதுக்கு எனக்கு ஒரு படகு இருந்தா பரவாயில்ல, அதுக்கு மரம் வேணுமே அப்படின்னு சொல்றான். அந்த மரமும் கொஞ்சம் கூட யோசிக்காம, என்கிட்ட என்னை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது. அவனும் அந்த மரத்தை வெட்டி படகு தயாரிச்சு அந்த ஆத்த கடத்து போறான். அந்த மரம் ஒண்ணுமே நினைக்கல, ஆனா வெறுமையா ஃபீல் பண்ணுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் திரும்பி வர்றான். ஆனா அவன் பையன் கிடையாது, இப்போ வயசான கிழவனா வர்றான். வந்துட்டு, மரமே, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் தனிமையா இருக்கிறேன், என்கிட்ட இப்ப யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லுது. அது அந்த மரம் சொல்லுது, என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லை, நான் வெறும் அடி தண்டு மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு இதுவே போதும், உன் கூட டெய்லியும் உட்காந்து பேசிட்டு போறேன், அதுவே எனக்கு நிம்மதின்னு சொல்றான். அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்படுது. இதுதாங்க நம்ம வாழ்க்கை. இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கருத்து தோணுது அப்படிங்கிறத, என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.